Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last classல example 3.20 ஓட first subdivision பார்த்தோம். அதுக்கான link in descriptionல கொடுத்திருக்கேன். போய் check பண்ணிக்கோங்க. இன்னைக்கான classல example 3.20 ஓட second subdivision பார்க்கலாம். வாங்க. Find the square root of the following expression. 6x square plus x minus 1 into 3x square plus 2x minus 1 into 2x square plus 3x plus 1. அதாவது இந்த மூணு டேர்முக்கும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6x ஸ்கொயர் plus x minus 1 into 3x square plus 2x minus 1 into 2x square plus 3x plus 1 is equal to what? இந்த டேர்முக்கான வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்போ பாருங்க, இந்த டேர்ம்ல இந்த டேர்ம் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இந்த டேர்ம் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இந்த டேர்ம் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நான் என்ன பண்ணிக்கலாம்? முதல்ல இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் நான் முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். கரெக்டா? இப்போ பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க 6x ஸ்கொயர் plus x minus 1 இருக்கு. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். பாருங்க, இந்த x ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு நம்பர், அதாவது 1 தவிர வேற ஏதாச்சும் நம்பர் வந்துச்சுன்னா என்ன பண்ணி சொல்லியிருக்கேன்? இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை லாஸ்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ 6 × -1 என்னது? -6. அதாவது மல்டிப்ளை பண்ணா -6 வரணுமா, ஆட் பண்ணாவும் மைனஸ் பண்ணாவும் எனக்கு 1 வரணுமா? 3 2s போட்டு பார்க்கலாமா? 3 2s 6, 3 - 2 வந்து 1. ஆனால் எனக்கு வந்து 6 வந்து மைனஸ்ல வரணுங்கிறனால நான் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் மைனஸ் போட முடியும். அதே சமயம் எனக்கு 1 வந்து பிளஸ்ல வந்திருக்கு. அப்போ 2க்கு தான் நான் மைனஸ் போடணும், சின்ன நம்பருக்கு தான் மைனஸ் போடணும். 3 × -2 -6, 3 - 2 வந்து 1. ஓகேவா? எப்படி நம்ம 6 மல்டிப்ளை பண்ணமோ அதே மாதிரி 6 டிவைடும் பண்ணணும். ஆன்சர்ல டிவைடட் பை 6 டிவைடட் பை 6. 3 1s 3 2s 2 1s 2 3s. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 2x plus 1 into 3x minus 1. அவ்வளவுதான். இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதே மாதிரி x ஸ்கொயருக்கு முன்னாடி எனக்கு ஒரு நம்பர் வந்திருக்கு. அந்த நம்பர் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? லாஸ்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணா போதும். இப்போ பாருங்க, மல்டிப்ளை பண்ணா எனக்கு -3 வரணுமா, ஆட் பண்ணா எனக்கு 2 வரணுமா? 3 1s போட்டு பார்க்கலாமா? 3 1s 3, 3 - 1 வந்து 2. ஆனா எனக்கு 3 வந்து மைனஸ்ல வந்திருக்கு, 2 வந்து பிளஸ்ல வந்திருக்கு. அப்போ சின்ன நம்பர் தான் நான் மைனஸ் போடணும். 3 × -1 -3, 3 - 1 வந்து 2. ஓகேவா? எப்படி நம்ம 3 மல்டிப்ளை பண்ணமோ அதே மாதிரி 3 டிவைடும் பண்ணணும். ஓகேவா? இப்போ 3 3 கேன்சல் ஆயிடும், இது அப்படியே வரும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? இந்த டேர்மை x plus 1 into 3x minus 1. இப்போ அதே மாதிரி இந்த டேர்மும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதே மாதிரி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். பாருங்க, சேம் எனக்கு x ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு நம்பர் வந்திருக்கு. லாஸ்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 2 × 1 என்னது? 2. எனக்கு மல்டிப்ளை பண்ணா 2 வரணுமா, ஆட் பண்ணாவும் மைனஸ் பண்ணாவும் 3 வரணுமா? 2 1s போட்டு பார்க்கலாமா? 2 1s 2, 2 + 1 வந்து 3. அப்போ எப்படி நம்ம 2 மல்டிப்ளை பண்ணோமோ அதே மாதிரி 2 டிவைடும் பண்ணணும். அப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகும். இங்க எப்படி வரும்? x plus 1 into 2x plus 1. இப்போ பாருங்க, 2x plus 1 into 2x plus 1 எப்படி வரும்? 2x plus 1 the whole square. 3x minus 1 into 3x minus 1, 3x minus 1 the whole square. x plus 1 into x plus 1, x plus 1 the whole square. அப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல், இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல், இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். அதாவது அது எப்படிப்பா? ஒரு ஸ்கொயர் ரூட் ஒரு ஸ்கொயர் தானே கேன்சல் ஆகும். அப்படி பார்த்தா இதுக்கும் எனக்கு ஸ்கொயர் ரூட் வரும், இதுக்கும் எனக்கு ஸ்கொயர் ரூட் வரும், இதுக்கும் எனக்கு ஸ்கொயர் ரூட் வரும். சரி, அப்ப எனக்கு ஸ்கொயர் ரூட்ல டேர்ம்ஸ் எல்லாமே ஸ்கொயர் ரூட்ல கேன்சல் ஆகி எனக்கு எப்படி வரும்னா 2x plus 1 into 3x minus 1 into x plus 1. மறந்துடாம மாடுலஸ் போடணும். ஏன் மாடுலஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ இதுக்கு நடுவுல எனக்கு x அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்திருக்கு. அந்த xங்கிற வேரியபிளுக்கு எனக்கு வேல்யூவே தெரியாது. அந்த வேல்யூ மைனஸாவும் இருக்கலாம், பிளஸ்ஸாவும் இருக்கலாம். அப்படி எனக்கு மைனஸா இருந்துச்சுன்னா எனக்கு வர வேண்டிய ஆன்சர் பாசிட்டிவா இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் மாடுலஸ் போட்டுக்கிறேன். இப்போ நார்மலா நீங்க 2 3 1ங்கிற நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க மாடுலஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை. வேரியபிள் இருந்துச்சுன்னா மாடுலஸ் போடணும். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டா புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.20 செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.